ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரத். இது ஸ்டேட்டஸ் மேக் யூடியூப் சேனல். நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த டிஸ்கவர் டிடிஎஸ்ஐ பைக்கு. இது பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டார்ட் ஆகலை, ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாவி கனெக்ஷன் கூட கிடையாது. சாவி கனெக்ஷனை உடச்சிட்டுக்கிறாங்க. உடச்சிட்டு சாவியை டேரக்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பைக்கில் கரண்ட் வருதான்னு பார்ப்போம். கரண்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக் அடாப்டர் பிடிங்கிடணும். இந்த பைக்கில் எலி வேறு நிறைய கிடச்சிருக்கு, அது வேறு பார்க்கணும். அதனால தான் கரண்ட் வரலான்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே பார்த்தேன். தலை போதிய இப்போ பார்த்தீங்கன்னா சாவி கனெக்ஷன் டேரெக்டாக தான் இருக்குது. உதைக்கிறோம். பார்த்தீங்கன்னா கரண்ட்டு சுத்தமாக வரல. கரண்ட் வரலன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது காயில். விட்டுத்தலை அந்த காயிலை செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஷீல்டை கழட்டணும். அந்த ஷீல்டை கழட்டி எடுத்துடலாம். கழட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரிலேருந்து போகிற மெயின் லைனே கட்டாக இருக்குது. சரி, அப்போ கூட பேட்டரியில் ஒன்றும் இல்லை. நம்ம பேட்டரியில் எத்தனை வோல்ட் வருதுன்னு வச்சு பார்க்கலாம். பேட்டரி சுத்தமாக போயிட்டு தான் இருக்குது. இது ஏன் வந்து பேட்டரி யூஸ் பண்ணினே இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா பேட்டரி நல்லாயிருக்கும். இவங்க சாவி கனெக்ஷன் வேறு டேரக்ட் பண்ணிவிட்டு சாவி கனெக்ஷன் வேறு பார்த்தீங்கன்னா டேரக்ட் பண்ணிட்டு விட்டுக்கிறாங்க. இதனால என்ன இருக்குன்னா பைக் பேட்டரிலேருந்து சப்ளை போயிட்டு பேட்டரி சுத்தமாக கண்டமாயிட்ருக்கும். மைனஸு நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு வச்சு பார்த்தீங்கன்னா 1 வோல்ட்டு கூட காட்டல. பேட்டரிக்கு மல்டிமீட்டர் 1 வோல்ட்டு கூட காட்டல. பார்த்து தெரியும் உங்களுக்கு. இருங்க, நல்லா காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 1 வோல்ட்டு கூட காட்டல. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கரண்ட் வர வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்ப்போம். கரண்ட் வர ஃபஸ்ட்டு இதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து போகிற காயில் லைனு. இந்த காயில் லைனு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். சீட் எடுத்துடலாம். சீட் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இதான் இந்த காயிலேருந்து வர லைனு. இந்த காயிலேருந்து வர லைனை எங்கன்னா விட்டுருக்கான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எலி கடிச்சு இந்த காயில் லைன், இந்த ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். எடுக்கிறேன், தெரியுதா? இதான் அந்த காயிலேருந்து வர லைனு. இந்த ப்ளூ கலர் லைனை இப்போ நம்ம ஜாயின் பண்ணி வைப்போம். இதான் அந்த காயிலுக்கு வர லைன். இந்த லைனு இதை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தா தான் தெரியும் சிடிஐ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இதை கொடுத்து போவோம். காயிலேருந்து வர லைன் சிடிஐக்கு போய்ட்டு, சிடிஐலேருந்து தான் இக்னிஷன் லைனுக்கு போய்ட்டு அதுலேருந்து தான் இக்னிஷன் வரும். ஃபஸ்ட்டு இதை கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போட லைன். அவங்க கேட்டதுக்கு இதெல்லாம் எனக்கு வேணாம், பைக் ஸ்டார்ட் ஆனால் மட்டும் போதும்னாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கனெக்ஷனை கொடுக்குறதுக்கு இந்த ஸ்லீவ் எல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு பிரிச்சுட்டு இப்போ கொடுக்கலாம். இப்போ கட்டர் வச்சு அந்த ஒயர் மேலே இருக்கிற ஸ்லீவ் எடுத்துடலாம். ஸ்லீவ் எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஏன்னா வேறு எதுவும் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லீவ் போட்டுக்கோம், தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லீவ் போட்ட பிறகு எப்பவுமே ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் வந்து டேரெக்டாக முறுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒயரை உள்ளே விட்டு முச்சு போட்டுடணும். முச்சு போட்டிங்கன்னா தான் ஒயர் இழுத்தா கூட அந்த நம்ம கொடுத்தது வந்து எடுத்துக்காது. இந்த மாதிரி முச்சு போட்டுட்டு அந்த ஸ்லீவ் உள்ளே விட்டு நல்லா முறுக்கிட வேண்டியதான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லீவை தள்ளி விட்டுடலாம். மொத்தமே கட் பண்ணி வச்சுதாடா. இது நோண்டு இந்த எலிப்பா சொல்லிட்டேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காட்டு எடுத்த ஒயரை காயிலில் போட்டு நல்லா பக்காவாக ரூட் பண்ணி தண்ணி எதுவும் உள்ளே போகாதளவுக்கு டேப் போட்டு சுற்றி வச்சு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரிக்கு வர ஃபியூஸோட பாசிட்டிவ் லைனோ அதேமாதிரி ஒயர் கனெக்ஷன் கொடுத்து போட்டாச்சு. இப்போது லைன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லைன் வரலனா தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு காயிலாக செக் பண்ணோம். போடுதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா லைன் வருது. பைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பெட்ரோல் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி இப்போ பைக் ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா லைன் நல்லா வருது. பைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது லைட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பைக் நல்லா ஸ்டார்ட் ஆகுது. ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேஸ் வச்சா லைட்டாக அவங்க ப்ளக்கை தொடச்சி போட்டால் போதும். ரொம்ப நாள் ஓடாமல் இருந்ததுனால பைக் இந்த மாதிரி ஆகுது. ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இதில் எலி கடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ரசகற்பூரம் இல்லை ரசமணின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், ஒரு ஸ்கூட்டி வெப்டோட ஒயரிங்கில். அதை பார்த்து அதை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த பைக் ஸ்டார்ட் ஆகிட்ட பேர் ஏன் ரேஸ் ஆகலாம், இந்த வண்டி ரொம்ப நாள் நடந்ததுனால கார்பெட்டில் இருக்கிற பெட்ரோல் வந்து கெட்டு போயிட்டுருக்கோம். அந்த கார்பெட்டில் இருக்கிற பெட்ரோல் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கார்பெட்டரில் ஒரு சின்னதாக ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். ஓவர்ஃபுல்லானா இந்த ஸ்க்ரூ கழட்டிங்கன்னா இங்கே சரியாக தெரியும்னு நினைக்கிறேன். எதுவும்
இன்னும் கிட்ட கொஞ்சம் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்க்ரூ தெரியும். இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த டியூப் வழியாக அந்த கார்பெட்டில் இருக்கிற பெட்ரோல் வந்துடும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேங்க் இருக்கிற பெட்ரோலை ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல புது பெட்ரோலை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் நான் அதை எடுத்துகிட்ட பேர் இப்போ பைக் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ரேஸ் ஆகும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பைக் நல்லா ரேஸ் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் இப்போது ஒரு ஸ்டார்ட் ஆகாத பைக்கை இந்த மாதிரி காயில் வேறு எதுனா கட்டுதுன்னா அது எப்படி செக் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அந்த கார்பெட்டில் இருக்கிற பெட்ரோல்லாம் எடுத்துகிட்டு பைக் எப்படி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுற இந்த வீடியோ தான் நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி எதனா ஃபால்ட் வந்தால் அது எப்படி போகிறதுன்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.